சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு வேலையை ரூபிக் போயிருந்தாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 8 மணி ஆயிடுச்சு. இப்படிதான் நேரம் போச்சுன்னே தெரியல. வயிறு வேற கப கப கபன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் எங்கள் அண்ணா ஃபேமிலியும் சேர்ந்தாங்க போயிருந்தோம். அதுவும் இப்போ ரொம்ப நாளாக நம்ம புரட்டாசி மாதங்கிறதுனால நான்வெஜ் சாப்பிடாம இருந்தவங்க இன்னைக்கு அதை களைச்சி விட்டாங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நல்ல நான் வெஜிடேரியன் ஹோட்டல் தான் போகணுன்னாங்க. அப்புறம் எங்கள் அண்ணா அவங்க சொன்னாங்க, இங்கே தஞ்சாவூர் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், வேணா வாங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அடிக்கடி இந்த கடைக்கு வேற அவங்க வந்திருக்காங்களாமா முன்னாடிலாம். ஸோ அண்ணாவே இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றாங்களே, அப்ப கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு போயாச்சு சொல்லிட்டு போயிருந்தாங்க. உண்மையிலே சொல்றேன், ரியலி சூப்பரா இருந்துச்சு. இவங்களுடைய ஸ்பெஷல்னே இந்த பரோட்டா வகைகளை சொல்லலாம். காயின் பரோட்டா, வீச்சு பரோட்டா, அப்புறம் பன் பரோட்டா, அது இதுன்னு சொல்லிட்டு அத்தனை வெரைட்டிஸ்ல கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு சைட் டிஷ்லாவும் நாங்க அவ்வளோ செம்மையா வாங்கியிருந்தாங்க. செட்டிநாடு சிக்கன், ஆட்டுக்கால் பாயா, இறால் கிரேவி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு மட்டன் கிரேவி செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எக் லாபான்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. இட்ஸ் லைக் முகலாய பரோட்டா மாதிரி செம்ம டேஸ்டியா இருந்துச்சுங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, எங்ககிட்ட இந்த வஞ்சரம் ஃப்ரையும் கொட்டு பரோட்டாவும் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா நாங்கள். சரி அதையும் விடுவானு சொல்லிட்டு அதையும் வாங்கியாச்சு. அருமையாக இருந்துச்சுங்க வஞ்சரம் ஃபிஷ்ஷு. நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும் ஹோம்மேடு, அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கொத்து பரோட்டாவை மறுபடியும் இன்னொரு வாட்டி வாங்கணும்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் பக்கத்து டேபிளில் ஒருத்தங்க கோபி 65 சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பிளேட்டை ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே சொல்கிறேன், செம்ம ஒரு நான்வெஜ் ஃபீஸ்ட்னே சொல்லலாம். ரூபி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தஞ்சாவூர் ரெஸ்டாரண்ட் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் நல்ல டேஸ்டியான நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணுமா, கண்டிப்பாக தஞ்சாவூர் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள். அந்த அளவுக்கு நல்லாவும் ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. தனியாக ஃபேமிலிக்குன்னு ஒரு டைனிங் இருக்குது, வெளியிலையும் பிளேஸ் இருக்குது. நல்லா நீட்டாக வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரூபி ஹை ஸ்ட்ரீட்டில் கல்யாண் ஜுவல்லரிக்கு பக்கத்துலேயே இருக்கிற காம்ப்ளெக்ஸில் உள்ளதாங்க இருக்குது நம்ம தஞ்சாவூர் ரெஸ்டாரண்ட். மஸ்ட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.